இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க நார்த் இந்தியன் சிக்கன் போத்தா ரெசிபி. பட் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பார்ப்போமா? சும்மா காரசாரமா நச்சுன்னு நாக்குக்கு அவ்ளோ ருசியா இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாராளமா ஊத்திக்கோங்க. அதுல பூண்டு நல்லா ஒரு 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்குள்ள 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு எல்லாமே டீப் ஃப்ரை தான் பண்ணணும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்துக்கு இந்த மாரி நீளமா அரிஞ்சு வச்சிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து, அது கூடவே ஒரு 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த கடாயில ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சமா மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். குக் பண்ண சிக்கன நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாரி பிச்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா பிச்சுக்கோங்க. நம்ம போன்லெஸ் ஆர் போன் சிக்கன் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதுல இருக்க போன் தனியா, சிக்கன் தனியா இந்த மாரி பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பெனஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கனால ஈஸியா இருக்கும் பெனையறதுக்கு. கை எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்து பெனஞ்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்ச சிக்கனே ஆட் பண்ணிட்டு, அது கூட ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் பிழிஞ்சு நல்லா இந்த மாரி பெனஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பெனைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். அவ்வளவுதான் நல்லா பெனஞ்சு குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சுட்டு சாப்பாடோட வச்சு அது கூட முட்டை ஆம்லேட் வச்சுட்டு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டேஸ்ட் அவ்ளோ பிடிக்கும் உங்களுக்கு. நல்லா நாக்கு காரசாரமா அப்படியே ருசியா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.